இந்த அதிகாலையில் எழுந்தால் தான், அதாவது ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்தால் தான் நம்முடைய வேலைகள் செழுமையாக இருக்கும். வேலைகள்னால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வெளிப்பாடுகள் செழுமையாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்துன்னா, நீங்கள் எதையுமே விரிவாக பேசுவீங்க, முழுமையாக பேசுவீங்க. எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவீங்க. எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு தெளிவாக பேசுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா உங்கள் பேச்சில் கூட ஒரு முழுமை இருக்காது, ஒரு விரிவாக பேச மாட்டீங்க, செழுமையாக இருக்காது, அந்த பேச்சே செழுமையாக இருக்காது. நம்ம செயல்பாடுகளில் ஒரு செழுமை இருக்கணும், முழுமை இருக்கணும். எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு செயலை செய்யணும். அறகுறையாக சும்மா கடமைக்கு செய்கிற வழக்கம் எப்போ வரும் தெரியுமா? அந்த அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கல அப்படின்னா, நம்ம 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம், 6:30க்கு தான் எழுந்திருக்கிறோம், 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம செயல்பாடுகள் செழுமை இருக்காது, ஒரு முழுமை இருக்காது, ஒரு செழிப்பாக இருக்கணும். நம்ம செயல்பாடுகள் செழிப்பாக இருக்கணும். நிறைய செயல்கள் நம்ம செஞ்சுருக்கணும். ஒரு நாள் வாழ்க்கையிலே நம்ம நிறைய செஞ்சோம், நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது நம்ம தொழிலாக இருக்கட்டும், நண்பர்களை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம நண்பர்களை பார்த்து பேசியிருக்கோம், அப்புறம் நம்ம தொழிலை செஞ்சுருக்கோம், அப்புறம் விளையாண்டுருக்கோம், ஆடிருக்கோம், பாடியிருக்கோம், குடும்பத்தோட நேரம் செலவழிச்சிருக்கோம். இப்படி நிறைய வேலைகளை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம்பா. அப்படின்னா அது எங்கேருந்து அடிப்படையில் ஆரம்பம் எங்கேருந்து வருவாங்கன்னா, முன்கூட்டியே நீங்கள் எதையும் எழுந்திருக்கிறீங்க. அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு தினசரி வாழ்வை எதிர்நோக்குவதற்காக நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்திருக்கிறீங்க. அந்த முன்கூட்டியே எழுந்திருக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, அதுதான் ஒரு செழுமையாக உங்கள் வாழ்க்கையை செழுமையாக மாற்றுகிறது. நீங்கள் அதே தள்ளி போடுறீங்க. காலையில் எழுந்திருக்கிறதே நீங்கள் தள்ளி போடுறீங்க. அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதையே நீங்கள் 6:30க்கு தள்ளி போட்டீங்க. 6:30க்கு எழுந்திருக்கலாம். இப்படி தான் நீங்கள் அதன் பிறகு செய்கிற எல்லா வேலையும் தள்ளி போடுவீங்க, எல்லாம் குறைச்சிப்பீங்க. ஒரு நாளையே நீங்கள் குறைச்சிட்டிங்க பாருங்க. 5 மணிக்கு எழுந்தால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரம் கிடைக்குதுன்னா, இப்போ நீங்கள் 6:30க்கு எழுந்திருக்கும் போது உங்கள் நேரம் குறைஞ்சிருதா? ஒரு நாள் முழிச்சிருக்கிற நேரம் 15 மணி நேரமாக குறைஞ்சிருது. அதுபோல் நீங்கள் எல்லா செயலுமே குறைஞ்சிரும். எல்லா செயலுமே ஒரு செழுமை இல்லாமல் அதோட செயல்பாடுகள் அது எல்லாமே குறைஞ்சிரும். அதனால் செழுமையாக இருக்கணும், திருப்தியாக நீங்கள் ஒரு வேலையை செய்யணும். இதுக்கு மேலே இதை செய்யவே முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வு எங்கேருந்து வரும் அப்படின்னா, அதிகாலையில் ஆரம்பம்தான். ஒரு நாளோடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான் இருக்குது. 4 மணிக்கெலாம் எழுந்துட்டிங்கன்னா இன்னும் செழிப்பாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை செழிப்பாக இருக்கும், முழுமையாக செய்வீங்க. இதுக்கு மேலே இதை யாரும் செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு செழிப்பாக திருப்தியாக ஒரு வேலையை, எந்த வேலையை எடுத்தாலும் சரி, எந்த விஷயத்த பேசினாலும் சரி, எந்த வேலையை எடுத்தாலும் சரி, அதை திருப்தியாக செஞ்சு முடிப்பீங்க. லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா அது உங்கள் வேலையில் ஒரு முழுமை இருக்காது, ஒரு குறைபாடுகளோ தான் இருக்கும். நிறைய குறைபாடுகள் இருக்கும், திருப்தி இருக்காது. அந்த வேலை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு திருப்தி இருக்காது. அன்றைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அன்றைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அதனால் செழுமைக்கு முன்கூட்டியே எழுந்திருக்கணும். அதோட உடற்பயிற்சியும் தேவை, உணவு கட்டுப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒரு திருப்தியான வாழ்க்கைங்கிறது நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அது கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். உடம்புல ஒரு வலி இருக்கணும். வலி இருந்தால் தான் உங்கள் உடம்பு நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்கணும். உங்கள் பேச்சை எப்போ கேட்கும்? உங்கள் உடம்புல வலி இருக்கணும். இப்போ ஆசிரியர் மாணவரை ஏன் ஒரு அடி கொடுக்குறாரு? இப்போ அப்பா பிள்ளை எதுவும் கேட்கலன்னா 2 அடி கொடுக்குறாங்கல்ல. எதுக்கு? வலிச்சா சொன்னால் கேட்பாங்க. அதுதான் அது. நம்ம ஒரு வலி, உடம்புல வலி வந்துச்சு, நம்ம அப்பா அடிச்சிருவார், வலிக்கும், அப்போ நமக்கு கேட்கணும். அந்த பயமே நீங்கள் அந்த பையன் ஒழுங்காக நடந்துப்பான். அதுமாதிரி ஆசிரியர் அடிப்பார், அதுக்குள்ளே நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த வலி நம்மளை அச்சுறுத்தும். போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? அந்த வலி தான் நமக்கும் நம்ம ஒரு பயத்தை கொடுக்கணும். போலீஸ்காரங்க தான் அடிப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம பயப்படணும். நமக்கே நம்ம உடம்பை பயப்பட வைக்கணும். நம்ம உடம்புக்கு நாமளே செல்லம் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம உடம்புக்கு எப்படி வலி கொடுக்கணும் அப்படின்னா, கம்பை எடுத்து நம்ம உடம்பை நம்ம அடிக்கக்கூடாது. அதுக்கான வழி தான் உடற்பயிற்சி என்பது, உடல் உழைப்பு என்பது, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்பு நாம் சொன்ன மாதிரி கேட்கும். நம்ம உடம்புக்கு நாம் வலியை கொடுத்து வச்சுருக்கோம், வலியோடு வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு செல்லம் கொடுக்கல. வலி இல்லைன்னா நம்ம செல்லம் கொடுக்குறோன்னு அர்த்தம். உடற்பயிற்சி பண்ணல, உடல் உழைப்பு பண்ணலன்னா நம்ம உடம்புக்கு நம்ம செல்லம் கொடுத்துட்டோம். அப்போ நம்ம சொன்னால் கேட்காது, அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். செல்லம் கொடுத்துட்டோம், உடம்புல வலி இல்லைன்னா அந்த உடம்பு சொல்கிறது தான் நாம் கேட்கணும். ஒரு வேலையை சொல்லுவோம், நம்ம ஒரு வேலை, இந்த வேலை செய்யலாமான்னு நம்ம உடம்புகிட்ட கேட்கும்போது அது என்ன சொல்லும்? அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்னால் முடியாது, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு உங்கள் உடம்பு சொல்லிடும்.
அதுவே நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடம்பு சொன்னால் கேட்கும். ஏன்னா உடற்பயிற்சி என்பது உங்கள் உடம்புக்கு தருகிற வலி, அடி. உங்கள் உடம்புக்கு அடி கொடுக்குறீங்க. அடிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், நீ செய்ய பார்க்கலாம். அப்போ உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னால் கேட்கலையா, இரு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறல்ல, இரு இந்த வரேன். சரி போய் தண்டால் போட்டு வாங்க, ஒரு புல்லப்ஸ் எடுங்க, ஒரு 5 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 10 வாட்டி உட்காந்து எழுந்துருங்க. போய் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க, ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி, ஒரு அரை மணி நேரம் நல்ல ஓட்டப்பயிற்சி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலையை நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுருவீங்க, நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் வலியை கொடுக்கணும். அது மாதிரி முன்கூட்டியே எழுந்திருக்கணும். உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்பை எப்போதும் வலியோடு வச்சுருந்தா தான் அந்த உடற்பயிற்சி, உடல் உழைப்பின் மூலமாக நாம் செய்கிற அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியோடு வச்சுருந்தா தான் உங்கள் உடம்பு சொன்னால் கேட்கும். அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அதிகாலையில் எழுந்தால் தான் உங்கள் வேலைகள் செழுமையாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. வெறும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு அது அதோட உடற்பயிற்சி இருக்கணும், உடல் உழைப்பு இருந்தால் தான் உடம்புல வலி இருக்கும். வலி தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க வைக்கும். அதிகாலையில் எழுந்துட்டிங்கன்னா உங்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும், முழுமையாக இருக்கும். எல்லாம் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் அதுமாதிரி உடற்பயிற்சி பண்ணணுமா, அதிகாலையில் எழுந்திருக்குமா, உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். எல்லாம் தொடர்புடையது, ஒன்றுக்கு ஒன்று. எல்லாம் ஒரே குடும்பம் தான் இது. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, அதிகாலையில் எழுந்திருக்கிறது, செழுமையான உழைப்பு, ஒரு திருப்தியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது எல்லாம் ஒரு தொடர்புடையது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களால் உடற்பயிற்சி பண்ண முடியாது. உடற்பயிற்சி பண்ணுறவங்கள பாருங்கள், ஜிம்மில் போய் அவங்களுக்குன்னு ஒரு டயட் வச்சுருப்பாங்க. டயட்டை பின்பற்றாமல் எல்லோரும் மாதிரி நீ சோறு பூரி பொங்கல் சாப்பிட்டுட்டு நீ ஒன்றால் உடற்பயிற்சி பண்ணவே முடியாது. ஒரு நாள் பண்ணுவ, நீ அடுத்த நாள் ஒன்றா தொடர்ச்சியாக பண்ண முடியாது. உன் உடம்புலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், அப்புறம் அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்ப முக்கியம். அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம், நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எங்கேருந்து வருது? உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உடலில் ஏற்படுகிற வலி, அதிகாலையில் எழுந்திருப்பது, இப்படி. அப்புறம் உறவு முறைகள், இது மட்டும் பண்ணால் போதுமா? அப்புறம் உறவு முறைகளும் உங்களுக்கு நண்பர்கள் வேணும். நண்பர்களிடம் பேசுவதற்காக நேரத்தை செலவழிக்கணும். எதுக்கு தேவையில்லாமல், அதனால் நமக்கு என்ன வரப்போகுது, நண்பர்களிடம் பேசுறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நண்பர்கள்ட்ட அட்டெண்டன்ஸ் போடணும், டெய்லி அட்டெண்டன்ஸ் போடணும். இன்றைக்கி நமக்கு பக்கத்தில் நண்பர்கள் கிடையாது, எல்லாம் தொலைபேசி மூலமாக தான் நம்ம நண்பர்களை தொடர்பு கொள்கிறோம். அப்புறம் படிக்கிற பசங்க தான் பக்கத்தில் அவங்க நண்பர்கள் இருப்பாங்க. வேலைன்னு போயிட்டாக்கா நட்பு வட்டாரம் என்பது சிதறி விடுகிறது. படிக்கும்போது தான் ஒன்றா இருப்பாங்க நண்பர்கள் பக்கத்தில் இருப்பாங்க. வேலைன்னு எல்லோரும் வேலைன்னு பார்க்கும்போது நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் டெய்லி நம்ம நட்பு என்கிற அடிப்படையில் நம்ம டெய்லி அவங்ககிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும். அப்போ தான் பேசணும். டெய்லி அவங்ககிட்ட பேசுவதற்காக, எப்படி உடற்பயிற்சி செய்வதற்காக அரை மணி நேரம் ஒதுக்குறோமோ அதுபோல் நண்பரிடம் பேசுவதற்காக, நம்பிக்கையானவரிடம் பேசுவதற்காக தினமும் அரை மணி நேரத்தை ஒதுக்கணும். இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை நம்ம செய்கிறது, நம்முடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கணும். நான் வெறும் தொழிலை மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சேன் அப்படின்ற கூட, நான் இன்றைக்கி நண்பர்களோடு பேசினேன், குடும்பத்தோடு நேரம் செலவழித்தேன், குழந்தையோடு நேரம் செலுத்தேன், அப்பா அம்மாவோட நேரம் செலவழித்தேன், உடற்பயிற்சி பண்ணேன், தொழிலை செஞ்சேன், விளையாடினேன், ஆடினேன், பாடினேன். இப்படி ஒரு செழுமையாக முழுமையாக ஒரு திருப்தியான வாழ்க்கை என்பது நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா உடற்பயிற்சி இருக்கணும், உடலில் வலி இருக்கணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு பண்ணால் தான், உணவு கட்டுப்பாடு கடைபிடித்தால் தான் உங்களால் உடற்பயிற்சி பண்ண முடியும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா கண்ட உணவுலையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களால் உடற்பயிற்சி பண்ண முடியாது. உங்கள் உடம்பு சொன்னால் கேட்காது. ஏன் கண்ட உணவில் சாப்பிட்றீங்க? ஏன்னா உங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் கண்ட உணவுலாம் சாப்பிட்றீங்க. இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி, பரோட்டான்னு ஏன் சாப்பிட்றீங்க? நீங்கள் சாப்பிடல, உங்கள் உடம்பு சொல்லுது. உங்கள் உடம்பு பேச்சு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் பேச்சை உங்கள் உடம்பு கேட்கணுமே தவிர உங்கள் உடம்பு பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் உடம்பு பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணும்? தூங்குவீங்க, அப்புறம் நல்லா சாப்பிடுவீங்க, அதை கண்ட உணவுலாம் சாப்பிடுவீங்க. துரித உணவு, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, பரோட்டா, பப்ஸு, பஜ்ஜி, டீ, காஃபின்னு உங்கள் உடம்பு சொல்கிறத தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க.